நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம், சென்னையிலேருந்து. அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட வேலைப்பாடுகள் எப்படி நடந்தது? தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து களமாடிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக தேர்தல் சந்தித்த ஒரே தொகுதினா அது ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற தொகுதி தான். அதனால் வந்து அண்ணன் வருகை அதிகமாக இருக்கிறதுனால, மக்களிடையே நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி அங்கே அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் எங்களை ரொம்பவும் ஆதரித்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற அளவுக்கு நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். வயசு என்ன ஆகுது? நீங்கள் அந்த அரசியல் என்னோட வயசு வந்து 26ஆவது. நான் வந்து கல்லூரி படிக்கும்போது 20 வயதில் வந்து நான் கட்சிக்குள்ளே நுழைந்தேன். 20 வயதில் அந்த அரசியல் புரிதல் எப்படி? அரசியல் புரிதல் என்பது வீட்டிலிருந்தே இந்த போர் நடக்கும்போது அப்பா அது குறித்து பேசுகிறது, அண்ணன் அது குறித்து தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறது, தலைவர் படத்தை வீட்டில் ஒட்டி வைத்து இவர் தான் தலைவர்னு சொன்னது, அந்த அடிப்படையில் புரிதல் ஏற்பட்டு அரசியலுக்கு வந்திருக்கோம். வீட்லேயும் நாம் தமிழர் கட்சியாக தான் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். திராவிடம் வந்து அந்த நேரத்தில் வீட்டில் எந்த மாதிரியான சூழ்நிலை? அதாவது தமிழ் தேசிய உணர்வு இருந்தாலும் அது வெளிக்காட்ட முடியாத, அது வெளிக்கொண்டு வர ஒரு பெரிய சக்தியாக இங்கே ஆள் இல்லாமல் இருந்ததுனால அது எல்லாரும் அடங்கியிருந்தாங்க. அதை வந்து வெளிக்கொண்டு வர சக்தியாக அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்தோடனே வெடிச்சு சிதறி எரிமலை மாதிரி நாங்கள் எல்லாரும் அதுலேருந்து வர துளிகள் மாதிரி ஒன்றிணைஞ்சு வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி மாவீரர் நாள் நீங்கள் கொண்டாடிட்டு இதே நாளில் வந்து திருமாவளவன் அவர்களும் கொண்டாடிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நான் ஒரு நாடகமாக பார்க்குறேன். பலரும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, அவர் வந்து போலியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்க? யாருங்க? திருமாவளவன் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதாவது நம்ம யாரை எதிர்த்து எதற்காக கட்சி தொடங்கினன்றதே மறந்து அவர்களிடமே போய் கூட்டணி நிற்கும் போது அப்போ அந்த கட்சி தொடங்கியதே வீணுன்னு நினச்சா அது நாடகம் தானே சொல்ல முடியும். அதனால தான் நாம் தமிழர் மேலே மிக முக்கிய குற்றச்சாட்டா பழநாடு மாறல இன்னும் பலரும் இருக்காங்க. வைகோ அவர்கள்லாம் வந்து உடனிருந்து பயணித்தார். குளத்தூர் மணியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய உதவி செய்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க உதவி செய்தவங்க அந்த அளவுக்கு யாரும் தேசிய தலைவர் பற்றி பேசுகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் தான் பார்த்தாரு. ஆனால் அவர் இந்த பேச்சு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா அவரை பற்றி பேசியும் தமிழ் தேசியத்தை வளர்க்கவும் அந்த நாடு உருவாவதற்கும் அந்த மக்களுக்கு பலன் பெறுவதற்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றது தான். 5 நிமிடம் அல்ல 10 நிமிடம் பார்க்கறதுல இல்லை, அதை வந்து பல ஆண்டுகளாக அந்த வழியை வந்து நெஞ்சுக்குள்ளே சுமந்து மக்களிடையே அதை பரப்பணும்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் உண்மையான பற்று. அந்த தமிழ் தேசியம் வந்து எப்படி திராவிடத்தை வீழ்த்தி வரும்னு நம்புறீங்க? ஏன்னா அது மிகப்பெரிய தமிழகத்தில் இருக்குது. அதாவது இது தமிழ்நாடு, அந்த உணர்வு அற்று தமிழர்கள் இருந்தாங்க. அந்த உணர்வு தமிழ் என்ற உணர்வு இப்போ தமிழர்களிடையே வெகுண்டு எழுந்து வருது. அதனாலவே திராவிடம் அழியும், தமிழ் தேசியம் வெல்லும். ஆனால் தமிழ் தேசியம் வந்து வளர்ச்சி அடைகிறதுங்கிறது வந்து ஆதி தேசியம் வளர்றதுக்கான ஒரு குறியீடாக தான் பார்க்கப்படுதுன்னு சொல்கிறது திராவிடம். அது வந்து திராவிட கட்சிகள் நம்ம மேலே பூசப்படும் ஒரு வெற்று சாயம் மாதிரி. எந்த கட்சி தமிழ்நாட்டில் தமிழன் முன்னேறி வந்தாலும் அவனுக்கு சாதி சாயம் பூசுவதில் இந்த திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் மிக கூர்மையாக அதை செயல்பட்டு வருகிறத அது முறியடிப்போம். அது முறியடிச்சது போன தேர்தலே தெரியும். ஏன்னா பாமகவும் சரி டிடிவி தினகரனும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க பரவலாக வாங்கியிருந்தாங்க. அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை எக்மோரில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து நிறைய வட இந்திய ஆட்கள் இறங்கி அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த நிகழ்வை பற்றி நினைக்கும் போது என்னென்னா, இங்கே ஆளும் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடற்று இந்த நாட்டை சூறையாட அனைவருக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வர இருப்பதை போல பார்க்கிறேன். தமிழர்களுக்கான உரிமைகள் அனைத்தும் பறிபோக அவர்களாகவே ஏற்பாடு செய்கிறார்கள். காரணம் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதை உணர்கிறேன். பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இதை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஹிந்தி மொழியை தானே திணிச்சா பிரச்சனை, ஹிந்திக்காரனே திணிச்சிருவோன்றதை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அந்த நிகழ்வு இப்போ நடக்குதுன்னு பலரும் வந்து அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாருங்கள்? அந்த உணர்தல் மக்களிடையே ஏற்பட இது மக்கள் வெகுண்டு எழுந்தால் அவர்கள் வந்து அவர்கள் நாட்டுக்கே திரும்ப நிலை ஏற்படும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி, ஆனால் சீமானவர்களை நீங்கள் நேரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? நம்ம வெல்லுவோன்னா கண்டிப்பாக வெல்லுவோம், உறுதியாக அவங்க கூட நாங்கள் நிற்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லுவோம். ஆறுதல் வார்த்தையாக பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்குறதுனா, ஏன்னா இப்போ கட்சி சம்பந்தமான நிறைய முரணான கருத்துக்கள் பலரும் வந்து பரப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலே இருந்து கொண்டு அண்ணன் வந்து மொழி ரீதியாக சொன்னாலும் கூட பலரும் வந்து மொழி ரீதியாக நம்ம வந்து அடையாளம் பண்ண முடியலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான முரண்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் ஏதாவது கேட்பாங்க. கேள்வி பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட வந்து அண்ணன் வந்து தேர்தல் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் செல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நோக்கிய ஒரு நடைபயணமாக அண்ணன் புறப்படணும்.
தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இளைஞர்களும் ஒன்றிணைக்கும் சக்தி அண்ணனிடம் இருக்கிறது. அதை ஒன்றிணைக்கும் வேலையாக ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்கி தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களையும் உசுப்பேத்தி தமிழ் தேசியத்துக்கு கூட்டு வரணுன்றது எனது அன்பு வேண்டுகோள். நன்றி.